இன்றைய தேவ வார்த்தை யோவான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்து அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவோர்கள் முழுமையான உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்று இயேசு கிறிஸ்து இன்றைய வசனத்தின் மூலம் அவருடைய சீஷர்களுக்கு வாக்களிக்கிறார். இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த வசனத்தின் சூழலை புரிந்து கொள்வது அவசியமாகும். இதற்கு முந்தைய வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவரில் நிலைத்திருப்பதின் அவசியத்தை பற்றி அவருடைய சீஷர்களிடத்தில் எடுத்துரைக்கிறார். அவரே செடி, நாம் வெறும் கிளைகள்தான். நாம் கனிகள் கொடுக்க வேண்டுமெனில் அவரில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் முடியும் என்று சொல்கிறார். மேலும் அவர் அன்பை பற்றியும் கீழ்ப்படுதல் பற்றியும் முக்கியப்படுத்தி காட்டுகிறார். இந்த வசனத்தின் மையப்பகுதி சந்தோஷமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதின் மூலம் வரும் சந்தோஷத்தை அவருடைய விசுவாசிகள் அனுபவிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இந்த சந்தோஷம் பறந்து போவதோ அல்லது சூழ்நிலைகளை சார்ந்ததோ அல்ல. மாறாக இது இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் உறவால் வரும்போது போதும் என்ற மனப்பக்குவமும் பரிபூரணமும் அவரில் ஆழமாக நிலைத்திருப்பதால் வருகின்றது. இது நாம் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவாலும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்வதால் வருகிறதாகும். அவருடைய சீஷர்களிடத்தில் அவருடைய சந்தோஷம் இருப்பது அவர்களோடு இருக்கும் ஆவியானவரின் பிரசன்னத்தையும் விசுவாசிகளின் வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெறும் சுத்திகரிப்பையும் குறிக்கிறது. இது கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதின் மூலம் மறுரூபமாக்கப்படுதல் கனி முடிவாக இருக்கிறது என்பதை முக்கியப்படுத்தி காட்டுகிறது. மேலும் இந்த வசனம் விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் தனிப்பட்ட உறவின் நெருக்கத்தை பிரதிபலிக்கிறது. அவருடைய அன்பும் அக்கறையும் எடுத்து காண்பிப்பதற்காக அவருடைய சொந்த சந்தோஷத்தை நம்முடன் பகிர விரும்புகிறார். இது இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்காகவும் அவரை பின்பற்றுபவர்கள் எல்லாருடைய நலன் மேலும் ஆழ்ந்த அக்கறையாய் இருக்கிறார் என்பதை கூறுகிறது. இன்றைய வசனம் விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட உறவு வைக்க அழைக்கிறது. மேலும் அவரோடு இருக்கும் ஐக்கியத்தால் வரும் சந்தோஷத்தை தேட வேண்டும் என்றும் சொல்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.